வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சு அதில் எந்த கப்பால் நம்ம பொட்டுக்கடலை அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவலோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அப்படியே எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வாசனைக்காக நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு. இப்போது நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நாங்கள் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துப்போம், அதனால் நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேங்க. இப்போ அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் வர வேண்டாங்க. ஜஸ்ட்டு அந்த நாட்டு சர்க்கரை அந்த தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி கலந்து விடலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இப்போது நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாவு எதுவும் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. மொத்தமே நமக்கு 2 ஸ்பூன் நெய் தாங்க செலவு பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், ஃபைனலாக பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ கைகளால் அதை நம்ம நல்லா உதுத்து போட்டுக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம பொட்டுக்கடலை, அவல், நாட்டு சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போது நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு இதை நம்ம பிடிச்சி எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சூப்பராக சாப்பிட்லாங்க. நாங்கள் இப்போ இந்த ஸ்வீட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.